எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? நானுமே குரூப் 4க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிருஷோபு அகாடமியுடைய ஃப்ரீ பேட்ச் குரூப் 2க்கு போட்டிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நானும் படிச்சுட்ருக்கேன். ஸோ அவங்க போகிற ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் போக முடியாது. இருந்தாலும் ஒரு ஷெடியூலாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அவங்க ஒரு ஷெடியூல் 5 டேஸ் போட்டிருக்காங்க. ஒரு டார்கெட் 5 டேஸ்க்கு போட்டு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நான் 5 டேஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 10 டேஸ் ஆனாலும் இந்த ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக படிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இந்த குரூப் 4 விட குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப தெரியுது. ஏன்னா குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டாக ஏப்ரலில் சருக்கு எக்ஸாம் முடிஞ்சது, ஊருக்கு அனுப்பிட்டேன். அந்த 2 மந்த்துமே நல்லா உட்காந்து படித்தேன். பாப்பாவை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு. இப்போ நாங்கள் வீடு மாற்றலான்னு இருக்கோம். அதனால் சரையும் ஸ்கூல் சேர்க்கலை. ஸ்கூல் ஆயுத பூஜைக்கு சேர்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ சரும் வீட்டில் தான் இருக்கான், பாப்பாவும் இருக்கா. 2 பேருக்கும் மாறி மாறி சாப்பாடு ஊட்டிக்கிட்டு 2 பேரையும் கவனிச்சிக்கிட்டு. என் பையன் ரொம்ப பயங்கர சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு 2 பேரையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு புக்கை தொடவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நடுவில் அவங்கள விளையாட வச்சுக்கிட்டே அப்பப்போ பகலில் ஒரு 1 hour தான் படிக்க முடியுது. அதுக்கப்புறம் நைட் ஸ்டடியில் ஒரு 2 hours படிக்கிறேன். டெய்லியுமே 3 hours தான் படிக்க முடியுது. சார் அவங்க பாட்டி வராங்க. இப்போ நடுவில் கொஞ்சம் ஊருக்கு போவான். அந்த டைமில் ஊருக்கு போகும்போது மட்டும் அந்த டைமில் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி நைட் ஸ்டடி ஆனாலும் பகலில் படித்தாலும் அதிகமாக அவன் இல்லாத டைமை யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் டெய்லியுமே இந்த 3 hours மிஸ் பண்ணாமல் படிச்சிடணும். நைட்டு இப்போ என்னால் அதிகமாக படிக்க முடியல. ஸோ 1ஆம் தேதிக்கு அப்புறமேட்டு வேணால் ஒரு 3 hours அந்த மாதிரி படிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கிருஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணி தான் நானுமே படிச்சுட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாமல் அவங்களுடைய ஷெட்யூல் அவங்க கூடவே ஃபாலோ பண்ணணும்னு நம்மளால் முடியாது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு ஷெட்யூலாக பொறுமையாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. நம்ம முடிக்காத சப்ஜெக்டாக இருக்கும்போது தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். முடித்ததெல்லாம் இப்போ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாக்ரஃபி அதெல்லாமே நான் முடிச்சிட்டேன். அதெல்லாமே படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ சயின்ஸ் எடுக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சயின்ஸுக்கு நான் புக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புக்கோட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகாடமியோட சயின்ஸ் புக் தான் இது. ஒன்லைனர் மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே புக்கில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இந்த புக்கில் 6th to 12th ஃபுல்லாகவே இருக்குது. சிலபஸ் வைஸ் டாபிக் கவர் ஆகுது. சிலபஸில் நமக்கு என்னென்ன டாபிக் கவர் ஆகுமோ அது எல்லாமே 6th to 12th எங்கெங்கே இருக்கோ அதை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒளியியல் எடுத்துக்கிட்டோன்னா ஒளியியல் 6th வருமா, 7th வருமா, 8th வருமா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி அந்த ஒளியியல் இந்த டாபிக் உள்ளார எல்லாமே வச்சுட்டாங்க. ஆனால் இதில் அந்த உங்களுக்கு தெரியுமா கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸும் மிஸ் ஆகுது. அதை மட்டும் நம்ம புக்கை ரெஃபர் பண்ணி நோட்டில் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கணும். அதுவும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. இதை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை. இதை மட்டும் படித்தா பாஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான். புக்கையும் படிச்சுட்டு இப்போ நமக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு லைனாக புக்கில் படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னும் போது இதில் மிஸ் ஆகிற பாயிண்ட்டை மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த புக்லேயே படிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகலை, கொஞ்சம் தான் மிஸ் ஆகுது. ஸோ கண்டென்ட் எல்லாமே ஓகே தான், நல்லாயிருக்கு. பேப்பர் குவாலிட்டி வரைக்கும் ஓகே தான், ரொம்ப மோசமாலாம் இல்லை. இந்த டாஃப் அகாடமியோடைய சோஷியல் சயின்ஸ் ஒன்லைனர் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 3 pages மட்டும் பேப்பர் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுமே நல்லாயிருக்கு. இப்போ ஒன்லைனர் எடுத்துக்கிட்டால் நமக்கு ஸ்டோரிலாம் தெரியாது இல்லையா, ஒன்லைனர் கொஷின் ஆன்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை. இந்த புக்கோடைய கண்டென்ட் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பாயிண்ட் மிஸ் ஆகும். அந்த மிஸ் ஆகிற பாயிண்ட்டை நோட்ஸ் எடுத்து வச்சு படித்து வச்சுக்கலாம். எனக்கு இது வரைக்கும் சயின்ஸ் புக்கு எதுவுமே இல்லை. சயின்ஸ் புக்கு நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம் ஆகும். நிறைய புக்கு கலெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஒரு புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு லேப்பில் இல்லை ஃபோனில் நம்ம நோட்ஸ் எடுத்து மிஸ்ஸிங் பாயிண்ட் மட்டும் ரெஃபர் பண்ணி படித்து வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்குது இந்த புக்கு.
நான் வந்து கிருஷபா அகாடமியில் ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வந்து அமிலம், காரம், உப்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மிஸ் ஆகிற பாயிண்ட் மட்டும் இந்த டைரியில் நோட் பண்ணி படிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த அமிலம், காரம், உப்பில் வந்து நான் நோட் பண்ண வரைக்கும் அந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸும் இல்லை. அதுக்கப்புறமா மேக்ஸுக்கும் நான் வந்து சுரேஷ் அகாடமி புக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்துருச்சு. அது வந்து நான் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. அதை பார்த்துட்டு அதோடைய ரிவ்யூவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய ப்ரிப்ரேஷன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களோடைய ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.